குறிப்பாக பார்த்தால் எப்போதெல்லாம் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறதோ, அது ஐயா மாப்போரா எம்ஜிஆர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலகமாக இருந்தாலும் சரி, திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் போதெல்லாம் இங்கே தமிழ் தேசிய கருத்தியல் முழுவீச்சாக முன்னெடுக்கப்பட்டது. அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் அந்த 5 ஆண்டு காலத்தில் அவ்வாறான கருத்தியல் அடக்கப்பட்டது, அமுக்கி வாசிக்கப்பட்டது. எந்த மாநிலத்திலேயும் பிராமணியம் அரசியல் போர் நேரா படை நடத்தி நாடு பிடிக்கவில்லை. ஒவ்வொரு இடத்திலையும் படை நடத்தினது வடுகம். ஆரியத்தின் படைப்பிரிவு தான் வடுகம். அப்ப கிபி 1366 காலகட்டத்தில் குமார கம்பண்ணன் என்ற வடுக படையெடுப்பு தமிழகத்தில் நடந்து அவர்கள்தான் படையெடுப்பு மூலமா இங்கே தமிழகத்தை வீழ்த்துகிறார்கள், ஆட்சியை நிறுவுகிறார்கள். அதற்கு முன்பே இங்க பார்ப்பனியம் இல்லையா? இருந்தது. அந்த பார்ப்பனியம் கருவறைக்குள் மட்டும் இருந்தது. கோயில் கருவறைக்குள் மட்டும்தான் அந்த பிராமணியத்தினுடைய ஆளுமை இருந்தது. ஆனால் விஜயநகர ஆட்சி காலம் அப்படி அல்ல. அந்த ஆட்சியே பிராமணர் ஆட்சி. விஜயநகர ஆட்சி என்பதே பிராமணர்கள் ஆட்சி. அங்கு அரசர் என்பவர் பொம்மை போல் இருப்பார். அனைத்து நிர்வாகமும் பிராமணர்களால் தான் நடத்தப்படும். அமைச்சரையிலிருந்து, படை தளபதியிலிருந்து, வரி வசூலிப்பதிலிருந்து எல்லாமே அவர்கள் வைத்ததுதான்.